ஹாய், லாஸ்ட் வீடியோவில் ஆப்டிக்ஸில் இந்த ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில், இன்னும் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெயில் பண்ணி இந்த மாதிரி ரேஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா கண்டினியூட்டி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு என்னென்னா, ஸோ இந்த கொஷினில் ஃபைனல் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது இதுதான் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த செட்டப்பில் ஒரு ஃபைனல் இமேஜ் கிடைக்கும்ல, அந்த ஃபைனல் இமேஜ் இந்த ஆப்ஜெக்டை தான் ஃபாலோ ஆகணும் அப்படின்றது கொஷின். பட் நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோன்னா, ஸோ அதை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஃபார்மில் வச்சு அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வரல. ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிட்டேன்னா, இந்த லென்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இமேஜ் கிடைக்கும், அந்த இமேஜ் வந்து இந்த மிரருக்கு நியூ ஆப்ஜெக்ட், ஸோ அந்த ஆப்ஜெக்டில் அந்த ஃபைனல் இமேஜ் ஃபாலோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். பட் பியூட்டி என்னென்னா, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரே வச்சு அந்த சொல்யூஷனுக்கும் இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் போட்டிருக்கோம்ல, இந்த சொல்யூஷன் ரெண்டுமே சேம் தான், சிமிலர்னா அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் டிஃப்ரெண்ட்டு, பட் சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் வைஸ் சேம். சரி, ஓகே, என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, ஜஸ்ட் அசியூம் லென்ஸ் மட்டும் நீங்கள் அசியூம் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும். இது வந்து இமேஜ் 1. இந்த இமேஜ் 1 வந்து இந்த மிரரோட நியூ ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் 2. இது வந்து ஆப்ஜெக்ட் 1 வச்சுன்னா ஆப்ஜெக்ட் 2. இப்போ இது வந்து ஒரு இமேஜ் தரும், ஓகேவா? அந்த இமேஜ் சம்வேர் இன் பிட்வீன், அது நமக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த இமேஜ் எகெயின் ரீட்ராக்ட் பண்ணோம், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகணும், கரெக்ட் இல்லை? அப்போது இந்த டைரக்ஷனில் தான் வந்தாகணும், அதாவது இந்த மிரர் தரக்கூடிய இமேஜ் ஆர் சம்திங் ரேஸ். அது வரும்போது எகெயின் இட் ஹேஸ் டு கிராஸ் திஸ் லென்ஸ். ஸோ எகெயின் நமக்கு இந்த இடத்துல ஒரு லென்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு புரியல? ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த லென்ஸ் ஃபார்முலா, அதாவது 1/f = 1/v - 1/u, அது வச்சு நமக்கு ஒரு v கண்டுபிடிப்போம். அந்த v தான் இந்த மிரரோட புது u. ஸோ அந்த u அதை வச்சு ஒரு v கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? பட் நமக்கு v என்னன்னு தெரியாது, ஏன்னா ஃபோக்கல் லென்த் என்னன்னு தெரியாது. சரி, ஓகே. அப்போ நீங்கள் ஒரு v கண்டுபிடிப்பீங்களா, ஒரு இமேஜ் கண்டுபிடிப்பீங்களா? அது எகெயின் இந்த லென்ஸ் பாருங்கள், ஸ்டெப் 2, இந்த லென்ஸோட நியூ ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ வரல ஒரு இமேஜ், அதுதான் ஃபைனல் இமேஜ், அது வந்து இங்கே ஃபாலோ ஆகணும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே போட்டால் தான், அதாவது நீங்கள் மொத்தம் 3 இது போடணும். எஸ், 3 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லென்ஸ்க்கு புது ஃபார்முலா. பட் இது வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு இந்த இடத்துலேயே நமக்கு 2 அன்னோன்ஸ் இருக்குது, எஃப் as well as v. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு டேட்டா கண்டுபிடிச்சி அந்த டேட்டா ஃபர்தராக அந்த லென்ஸில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிளான காரியம். தட்ஸ் வை வி வேர் ஸ்டக், ஐ வேர் ஸ்டக், எனக்கு அந்த இடத்துல தான் ஸ்டக் ஆனிச்சு. பட் இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் என்னென்னா ரே டயக்ராம். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த லென்ஸில் படுது, ஃபைன். இந்த லென்ஸில் பட்டு நமக்கு இந்த இடத்துல இமேஜ் கிடைக்குது. அந்த இமேஜ் இந்த மிரரோட நியூ ஆப்ஜெக்ட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த ரே டயக்ராம் பற்றி என்ன சொல்கிறோம்னா, இந்த இடத்துல 2fல வச்சுங்கன்னா இந்த இடத்துல 2f கிடைக்கும், நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு நியூ ஆப்ஜெக்ட் 2fல இருக்கணும், கரெக்டு தானே? 2fல இருந்தால் மறுபடியும் அது ரீடைரக்ட் ஆகி இங்கே உங்களுக்கு 2fல கிடைக்கும். அப்படின்னா இந்த சைடு பார்க்கும்போது இந்த ஃபைனல் இமேஜ்க்கு இந்த சைடு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, தட் ஹேஸ் டு பி ஆன் 60 cm ஃப்ரம் திஸ். ஸோ நம்ம அது வச்சே அந்த v = 30 cm தான் இருக்கணும், விச் இஸ் அந்த முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட், நம்ம மிரருக்கு எந்த ஆப்ஜெக்ட் அசியூம் பண்ணிட்டோமோ அந்த ஆப்ஜெக்டில் தான் நமக்கு இமேஜும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன். லக்கிலி நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் சொல்யூஷன் போடும்போது கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. பட் அது வந்து தட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட், அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ரே டயக்ராம் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு வியும் 30 cm தான் கிடச்சிது. உங்களுக்கு புரியல ஏன் 30 cm? ஏன்னா இங்கே நமக்கு 2fல வச்சா 2fல இங்கே கிடைக்குது. சிமிலர்லி உங்களுக்கு சம்திங் ஹேஸ் ஹேப்பன்டு. அப்போ அதனால நமக்கு எகெயின் இந்த இடத்துல நியூ இமேஜ் கிடைக்கணும், அதாவது இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட்னு நினைக்கும் போது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இமேஜ் கிடைக்கிது. இந்த இமேஜ் எது? இந்த மிரரோட இமேஜ். அந்த இமேஜ் என்ன? அந்த செகண்ட் ரீட்ரேஸ் பண்ணக்கூடிய ரேயோட நியூ ஆப்ஜெக்ட். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான், ஏன்னா நான் 3 டைம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், 3 டைமும் சேம் ஐடியாவை டிஃப்ரெண்ட்டான வேர்டிங்ஸ்லாம் சொல்கிறேன், சச் தட் உங்களுக்கு அது புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். புரிஞ்சுதான் இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்காக v also has to be on 30 cm, u also has to be on 30 cm in the reference of mirror. அது வச்சு நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கலாம். ஃபோக்கல் லென்த்லேருந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் 2f அப்படின்னு போட்டு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாட்டி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல டிஸ்கஷன் பண்ணுவாங்க லைக் மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக, அது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா லைக் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புளோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றத கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டாஸ்க்காக தான் அது இருக்குது. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். தேங்க்யூ.